Videography mein you can check ki who was disturbing the all election process and counting process. Is this behavior of a returning officer? Please tell your returning officer that the Supreme Court is watching over him, and we will not allow democracy to be murdered like this. The only thing, the great stabilizing force in this country is the purity of the electoral process. வணக்கம். The Rooster News dares to touch those stories which nobody else touches. The Rooster News கடந்த 7 ஆண்டுகளாக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் யாருமே தொட தைரியமில்லாத ஸ்டோரிகளை நாங்கள் தைரியமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது ஈவிஎமாக இருக்கட்டும், இந்த நாட்டில் கொண்டு வரக்கூடிய தவறான பாலிசிகளாக இருக்கட்டும், அல்ல அங்கங்க நடக்கக்கூடிய அராஜகமாக இருக்கட்டும், முக்கியமாக நேஷனல் நியூஸ் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஊடகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். தொடர்ந்து சின்சியராக 7 ஆண்டுகளாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த சேவைக்கான பலன் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. February 2ஆம் தேதி இதே போன்ற ஒரு ஸ்டோரியை நாங்கள் காட்டினோம். தமிழகத்திலிருந்து எந்த ஊடகமுமே எந்த நியூஸ் பேப்பருமே இந்த ஸ்டோரியை பற்றி பேசக்கூடவில்லை. வடநாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா இந்த ஸ்டோரியை பற்றி எந்த டிபேட்டுமே நடத்தவில்லை. நேற்று சுப்ரீம் கோர்ட் இந்த ஸ்டோரியை பற்றி பேசியிருக்கிறார்கள். நேற்று சுப்ரீம் கோர்ட் நடந்த அராஜகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். சண்டிகர் மேயர் எலெக்ஷனை பற்றி February 2ஆம் தேதி த ரூஸ்டர் நியூஸ் ஒரு தெளிவான வீடியோவை வெளிவிட்டிருந்தோம். அந்த வீடியோவிற்கு கீழே பல்வேறு சங்கிகள், பல்வேறு பிஜேபியை சார்ந்த தொண்டர்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள். உண்மையை எழுதுங்கள், நீங்க ப்ரொபகண்டா செய்து வருகிறீர்கள், இந்த செய்தி போலியான செய்தி, தவறான செய்தி என்று கீழே எழுதிய பல நபர்களுக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்டே பதில் கொடுத்திருக்கிறது. சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் என்ன நடந்தது அதை நான் உங்களுக்கு முதலில் எடுத்து காட்டுகிறேன். அதற்கு பின்பு சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியிருக்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை பிஜேபி நசுக்கி இருக்கிறது என்று. ஒரு மேயர் எலெக்ஷனிற்கே இந்த நிலை என்றால் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் எந்த விதமான தில்லுமுள்ளுக்களை இவர்கள் செய்ய இருக்கிறார்கள், எந்த துணிச்சலுடன் இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்தை பறிக்க பார்க்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோ உங்களுடைய கண்களை துறக்கப் போகிறது. கவனமாக பாருங்கள். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை எப்படி பிஜேபி காலுக்கு கீழே போட்டு நசுக்கி மிதித்து விட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். எப்படி பிஜேபி திருட்டுத்தன வழியாக சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று அதை இந்த வீடியோவில் மிகவும் தெளிவாக எடுத்துக்காட்டப் போகிறோம். முதலில் பிஜேபி எந்த நபரை இந்த தேர்தலுக்கான பிரிசைடிங் ஆபீசராக அமைத்ததோ அந்த நபரை பற்றி நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர் அனில் மசீஹ். பிஜேபியின் மைனாரிட்டி மோர்ச்சாவின் பிரசிடென்டாக பதவியில் இருந்திருக்கிறார். கேள்வி இங்கேதான் எழும்புகிறது, எப்படி பிஜேபியின் ஒரு தொண்டர் நேர் வழியில் தேர்தலை நடத்த முடியும் என்று. சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் 14 கவுன்சிலர், ஒருத்தர் அகாலிதளை சார்ந்த நபர், ஒரே ஒரு எம்பி, பிஜேபியின் எம்பி. ஆக மொத்தம் 16 ஓட்டுகள். ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி. ஆம் ஆத்மியிடம் 13 கவுன்சிலர்கள், காங்கிரசிடம் 7 கவுன்சிலர்கள், மொத்தம் 20. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் உடைய வெற்றி நிச்சயமாக இருந்தது. இந்த இடத்தில் தான் இவர்களுடைய திருட்டுத்தனம் பிடிபட்டிருக்கிறது. அதை பாருங்கள். கவுண்டிங்காக அமைக்கப்பட்ட இந்த கேமராவின் ஃபுட்டேஜை கவனமாக பாருங்கள். எதிரில் இருக்கக்கூடிய பிஜேபியின் பிரிசைடிங் ஆபீசர் அனில் மிஷி ஓட்டுகளை எண்ண தொடங்குகிறார். 36 ஓட்டுகள் மொத்தம். ஒவ்வொரு ஓட்டையும் அலசி ஆராய்கிறார். எந்த ஓட் பிஜேபி பக்கம் வந்திருக்கிறதோ அதை பாஸ் செய்துவிட்டு இந்தியா அலையன்ஸோடைய ஓட்டுகளை ரிஜெக்ஷன் பட்டியலில் எடுத்து வைக்க தொடங்குகிறார். எப்படி என்று அதையும் நீங்க பாருங்கள். எந்த ஓட் பிஜேபிக்கு வந்திருக்கிறதோ உடனடியாக அந்த சீட்டில் கையெழுத்து போட்டு பாஸ் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இதற்கு மேல் ஆம் ஆத்மி கட்சியின் ஓட்டு வருகிறது. இந்த இடத்தில் கையெழுத்து போடும்போது இங்கே பார்த்து உடனடியாக அந்த சிட்டையில் கிறுக்குகிறார். கிறுக்கின உடனேயே இந்த ஓட் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார்.
இதே போன்று மூணாவது ஓட்டும் இந்தியா அலைன்ஸோட ஓட்டாக இருக்கிறது. அதையும் கிறுக்கி அதையும் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விட்டார் இந்த நபர். நான்காவது ஓட்டும் இதே முறையில், ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, இதே போன்று எட்டாவது ஒவ்வொன்றாக ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரசிற்கு வந்த ஓட்டுகளை ரிஜெக்ட் செய்துவிட்டு பிஜேபியின் பிரிசைடிங் ஆஃபீஸர் எந்த அளவில் திருட்டுத்தனத்தை செய்து எந்த பிஜேபி கேண்டிடேட் இந்த போட்டியில் கலந்து கொண்டாரோ அந்த நபரை அருகேயே நிற்க வைத்து உடனடியாக அவசரமாக இந்த சேரில் அமர வைத்ததுதான். தேர்தல் முடிவுகளை அனௌன்ஸ் செய்துவிட்ட அடுத்த நிமிடமே அங்கிருந்து பறந்து சென்று விட்டார் இந்த நபர். ஜனநாயகம் மற்றும் கான்ஸ்டிடியூஷனுடைய எப்படி கழுத்தை நெரிச்சிருக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். நடந்த உண்மையை நீங்க பார்த்திருப்பீர்கள். அதாவது சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸிடம் இருக்கக்கூடிய ஓட் 20, பிஜேபி கையில் இருந்த ஓட்டுகள் 14, அகாலிதளிடம் இருக்கக்கூடிய ஓட்டு 1, பிஜேபி எம்பியிடம் இருக்கக்கூடிய ஓட்டு இன்னொன்று, மொத்தம் 16. ஆனால் இந்த பிரிசைடிங் ஆபீசர் இந்த நபர் செய்த வேலை நீங்க பார்த்தீர்களா? பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் குறைவாக இருந்தாலும் அந்த ஓட்டுகளை கிறுக்கி விட்டு பிஜேபியை வெல்ல வைத்திருக்கிறார். எந்த அவசரமாக பிஜேபி நபரை அந்த சேரில் அமர வைத்து அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனார் என்கிற அந்த கதையும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் நேற்று இந்த விஷயம் ஆம் ஆத்மி கட்சி சுப்ரீம் கோர்ட்டிற்கு எடுத்து சென்றது. சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார்கள் அதை நீங்க பாருங்கள். Obvious that presiding officer defaced ballot paper. This is murder of democracy. இந்த நாட்டு ஜனநாயகத்தை நெரிச்சு கொன்று விட்டார்கள். ஒரு பிரைசைடிங் ஆபீசரே இது போன்ற வேலையை பார்த்தது மிகவும் கொடுமையான விஷயம். இந்த நபர் மீது வழக்கு பதியப்பட வேண்டும் என்கிற ஒரு கடுமையான டிசிஷனை சுப்ரீம் கோர்ட் நேற்று வெளியிட்டிருக்கிறது. நாங்க பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். பிப்ரவரி 5ஆம் தேதி பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு எதிராக இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிடம் போனது. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை பார்த்துவிட்டு, இஸ் திஸ் த வே ஹி கண்டக்ட்ஸ் எலெக்ஷன்? திஸ் இஸ் அ mockery of democracy. This is a murder of democracy. This man should be prosecuted. Chief Justice of India D.Y. சந்திரசூடோடைய இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் D.Y. சந்திரசூட் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை அவர் பேசியதை நீங்க பாருங்கள். Is this behavior of a returning officer? Looks at the camera, defaces the ballot, and obviously where there is a cross at the bottom, he just keeps it into the tray. The moment there's a cross at the top, the man defaces the ballot and then looks at the camera to see who's looking at him. But insofar as that observation concerned, please tell your returning officer that the Supreme Court is watching over him, and we will not allow democracy to be murdered like this. Presiding officer, பிஜேபியின் presiding officer-ஐ டிஃபென்ஸ் செய்ய வந்த அந்த அட்வொகேட்டை இதெல்லாம் உங்களுடைய பாஸிற்கு போய் கூறிவிடுங்கள். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பார்த்து கொண்டு இருக்காது. டெமோக்ரஸியை நாங்கள் எப்பவுமே நெரிச்சு கொள்ள விட மாட்டோம் என்கிற ஒரு கடுமையான வார்த்தை D.Y. சந்திரசூட் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்கள். Seeing the video of the controversial election in which a BJP candidate was declared the winner after the vote of 8 councillors of Congress and Aam Aadmi Party alliance were declared invalid. அந்த வீடியோவை பார்த்தாலே புரிகிறது எந்த அளவில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் உடைய 8 ஓட்டுகளை இந்த நபர் இன்வாலிடாக செய்திருக்கிறார். இன்வாலிடாக கிறுக்கி அந்த இடத்தை அதை இன்வாலிடாக செய்திருக்கிறார், கேமராவுக்கு முன்னே செய்திருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் செய்து அதை விளக்கியிருக்கிறது. சிஜேஐ இந்த இடத்தில் மட்டும் நிற்கவில்லை. சிஜேஐ கொடுத்த விஷயம், why is he looking at the camera and running like fugitive? எதற்காக இந்த நபர் திருட்டுத்தனமாக கேமராவை பார்த்ததற்கு பின் கீழே பேனாவை வைக்கிறார்? அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிகிறது, இந்த நபருடைய கண்களை பார்த்தாலே தெரிகிறது இந்த நபர் ஒரு திருட்டுத்தனத்தை செய்திருக்கிறார் என்று சிஜேஐ said after seeing the video. அந்த வீடியோவை பார்த்ததற்கு பின், அனலைஸ் செய்ததற்கு பின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். Is this a behavior of a returning officer? இப்படித்தான் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய பிஹேவியர் இருக்குமா? He is looking at the camera and defaces the ballot obviously.
கேமராவை பார்த்ததற்கு பின் கீழே அந்த திருத்தத்தையும் இந்த நபர் செய்கிறார். தெளிவாக தெரிகிறது, இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த நபர் செய்தது திருட்டுத்தனம் மட்டும்தான். Where there is a cross at bottom, சிட்டைக்கு கீழே நீங்க பார்த்தீர்கள் கிராஸை போடுகிறார். இந்த சீட் invalidate. He puts into the tray. ஒரு செக் பாக்ஸை செய்து அந்த ட்ரேல எடுத்து வைக்கிறார். The moment there is a cross at the top, the man defaces the ballot and looks at the camera. அந்த கிராஸை போட்ட உடனேயே தன்னுடைய முகத்தை பாவனையை மாற்றி விட்டு மேலே பார்க்கிறார் கேமரால. மறுபடியும் tell him that the Supreme Court is watching him. அந்த நபரிடம் போய் சொல்லிவிடுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க வேடிக்கை பார்க்கவில்லை, நாங்கள் உன்னித்து கவனமாக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறோம். We will not allow democracy to be murdered like this. The great establishing force in the country is purity of election process. நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம், டெமோக்ரஸியை நீங்க கொள்ளுவீர்கள், நாங்க பார்த்து கொண்டிருப்போம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இந்த நாட்டில் நேர்மையான முறையில், டிரான்ஸ்பரண்டான முறையில், பியூரிட்டியான முறையில் ஒரு தேர்தல் நடப்பதுதான் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் கடமை. அதை நாங்கள் எப்போதுமே தவறவிட மாட்டோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டி.ஒய். சந்திரசூட், ஜஸ்டிஸ் ஜே.பி. பர்டிவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஜே.பி. மனோஜ் மிஸ்ரா 3 நபர்கள் கொண்ட பெஞ்ச் ஆம் ஆத்மி கட்சி போட்ட இந்த வழக்கை விசாரித்த போது இந்த அனைத்து விஷயத்தையும் எடுத்து வைத்தார்கள். 3 ஜட்ஜ் கொண்ட இந்த பெஞ்ச் ஃபர்தராக என்ன ஆர்டர்களை கொடுத்தார்கள் என்று அதையும் நீங்க பார்த்து விடுங்கள். The court ordered that the record of mayor election should be secret and to be kept with Punjab and Haryana High Court Registrar General and the ballot and videography to be preserved. அதாவது வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், அங்க இருந்த மற்ற ஃபுட்டேஜஸ்களாக இருக்கட்டும், அந்த பேலட்ஸ்களாக இருக்கட்டும், உடனடியாக ஹைகோர்ட்டின் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலிடம் நீங்க ஒப்படைக்க வேண்டும், அதை preserve செய்ய வேண்டும். The Deputy Commissioner of Chandigarh, who has the possession of the records at present, should hand over all of them to High Court Registrar General by today 5 p.m. உடனடியாக சண்டிகரின் கமிஷனரிடம் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதோ அதை உடனடியாக கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் செய்யுங்கள். இது இப்பவே நடக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவை சிஜிஐ கொடுத்திருக்கிறார். The court directed the presiding officer to remain personally present before the court on February 19th. February 19ஆம் தேதி இந்த நபர் திருட்டுத்தனத்தை செய்த பிஜேபியின் இந்த துண்டரை, இந்த presiding officer-ஐ உடனடியாக February 19ஆம் தேதி எனக்கு முன் ஆஜர்படுத்தும்படி கூறியிருக்கிறார். அந்த ஆர்டரையும் போட்டுவிட்டார். சீனியர் லாயர் அட்வொகேட் டாக்டர் அபிஷேக் மனு சங்வி அவர் தெளிவாக ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸிற்காக கோர்ட்டில் வாதாடிய இந்த அட்வொகேட் இவர் எடுத்து வைத்த விஷயம், இங்கே நடந்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த இடத்தில் எப்படி இந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் தில்லுமுள்ளுக்களை செய்து பிஜேபிக்கு ஆதரவாக இந்த ரிசல்ட்டை கொடுத்தார் என்று நீங்க பார்க்கிறீர்கள். அரசாங்கத்திற்கு மற்றும் பிஜேபிக்கு வாதாடக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா, யாருமே லாக்டவுனில் நடந்து செல்லவில்லை, எந்த இடத்திலுமே உணவு பற்றாக்குறை இல்லை, அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த வாதத்தை எடுத்து வைத்த அதே துஷார் மெஹ்தா தான் இங்கேயும் பேசியிருக்கிறார். வீடியோ இஸ் ஷோயிங் only one sided of picture, sir. The court should take comprehensive view after seeing the entire video. நீங்க பார்த்த வீடியோ ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் தான் எடுத்து காட்டுகிறது ஐயா. நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அதற்கு பின் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். அதற்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பதில், இதை உங்களுடைய முதலாளியிடம் போய் கூறிவிடுங்கள், நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க கண்ணை கட்டி கொண்டு இருக்கவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை நாங்கள் கொலை செய்ய விடமாட்டோம் என்கிற அந்த கடுமையான வார்த்தையை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூறியுள்ளார். இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை அனில் மசீஹ் என்கிற இந்த நபர் அந்த வீடியோவில் என்ன நடந்தது, அந்த இடத்தில் என்னெல்லாம் நடந்தது என்கிற விஷயத்தை தெளிவாக நாங்கள் ஒரு வீடியோவை போட்டு காட்டிவிட்டோம், 3 நிமிடத்திற்கான அந்த வீடியோ. இப்போ நீங்க கூறுங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் கி சர்க்கார் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த நாட்டில் தேர்தல்கள் நடக்கிறதோ அந்த இடத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது, இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்கிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி ரூலிங் கவர்மெண்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்போ மக்களுடைய ஓட்டை, மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஓட்டை எப்படி நீங்க பைபாஸ் செய்து அராஜகமாக ஊழல் செய்து ஒரு நபரை அமர வைக்கிறீர்கள்? ஒரு சிம்பிள் கவுன்சிலர் எலெக்ஷன்லேயே இந்த விஷயம் என்றால், ஒரு சாதாரணமான மேயர் எலெக்ஷனுக்கே இது போன்ற தவறான வழியை நீங்க தேர்வு செய்தீர்கள்னா
நாளைக்கு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன், இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். இவர்களுக்கு இவிஎம் மீதும் எந்த விதமான பயமும் கிடையாது. பேலட் பேப்பரும் எங்களுக்கு தேவையல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன் நாங்கள் பயப்பட மாட்டோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தன்னுடைய சட்டைப்பையில் போட்டு விட்டோம். நீங்க எதிர் கேள்வி கேட்டீர்கள்னா இடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். சண்டிகர் என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு இடம். ஹோம் மினிஸ்ட்ரியிடம் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்டு ஏரியா. ஹோம் மினிஸ்ட்ரி யாரிடம் இருக்கிறது? பிஜேபியின் சாணக்கியர் அமித்ஷாவிடம் இருக்கிறது. அப்போ அமித்ஷா தான் இந்த அனில் மஷி என்கிற நபரை அப்பாயிண்ட் செய்தாரா, அல்ல அமித்ஷா தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாரா? எதற்காக இத்தனை நாட்கள் வரை மேயர் எலெக்ஷனை தள்ளி போட்டு வந்தது பிஜேபி? நெருக்கும் போது இந்த எலெக்ஷனை நடத்திய தீர வேண்டும் என்று கூறும்போது எப்படி இந்த எலெக்ஷனை நீங்க நடத்தியிருக்கிறீர்கள் என்று அனைவருக்குமே புரிந்திருக்கும். எங்களுடைய வீடியோக்களில் கீழே வந்து அந்த கமெண்டை போட்ட அனைத்து நபர்களுமே உண்மையை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது போன்ற ஊடகத்தை நீங்க சப்போர்ட் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை தட்டுங்கள். இதை தாண்டி எங்கள் போன்ற ஊடகம் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த கார்ப்பரேட்டிடமும் இதுவரை எந்த நயா பைசாமும் வாங்காமல் எங்களுடைய உழைப்பை மட்டும் வைத்து, எங்களுடைய தைரியத்தை நம்பிக்கை மட்டும் வைத்து உங்களுக்காக செய்திகளை திரட்டி கொண்டு வந்துகிறோம். இதை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.